எனக்கு பிசிஓடி இருக்கு, உனக்கு பிசிஓடி இருக்கா? இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் நம்ம கேட்கிறோம். அப்படின்னா என்ன? பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அவ்வளவு காமனா, அது ஒரு குணப்படுத்த முடியாத வியாதியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க. அது வந்து டிசீஸ் கிடையாது. இட் இஸ் அ கண்டிஷன், ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். மோஸ்ட்லி இது வந்து ஜெனட்டிக்கலி லிங்க்ட். அதனால இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் ரீசன் அப்படின்னு சொல்றதுனால நிறைய ஹார்மோன் இஷ்யூஸ் வரும். அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் லைக் irregular periods, weight gain, நிறைய ஆக்னி, இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் பொழுது அதைத்தான் நம்ம வந்து பிசிஓ, பிசிஓஎஸ் இந்த மாதிரி சொல்றோம். பிசிஓடி பத்தி காமனா பேசுறோம். எனக்கு பிசிஓடி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? How to diagnose? லேட்டஸ்டா ரோட்டர்டாம் கிரைட்டீரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுபடி பிசிஓஎஸ், பிசிஓடி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா மினிமம் 3 கிரைட்டீரியா அவங்களுக்கு இருக்கணும். பேசிக்கா அல்ட்ராசவுண்ட்ல வந்து நிறைய வாட்டர் பபிள்ஸ் மாதிரி நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்கும். அதுதான் பிசிஓ அப்பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஓவரியோட அப்பியரன்ஸ், irregular periods, அதாவது 35 நாளை தாண்டி வந்தாலும் சரி, 21 நாளைக்கு குறைச்சு வந்தாலும் சரி, இது irregular periods. அது இல்லாம அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ், ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேல் ஹார்மோன் எல்லாம் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசிஓ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு ட்ரெண்டிங் வேர்ட் பாத்தீங்கன்னா பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிசிஓடிய பிரிவென்ட் பண்ண முடியுமா? வராம தவிர்த்திட முடியுமா? பிசிஓடிங்கிறது ஒரு நோயே கிடையாதுங்க. டிசீஸ்னா பிரிவென்ட் பண்ணலாம். பட் பிசிஓங்கிறது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன், பரம்பரையா வர்றது. அது நம்மளுடைய அப்நார்மல் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னாலையும் லேயர் அப் ஆகி நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸோட வருது. சோ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல லீட் பண்ணோம்னாலே, ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருந்தோம்னாலே இந்த பிசிஓவை நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல லீட் பண்ணோம்னாலே இந்த பிசிஓவை நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதுக்கு சர்டன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. டூஸ் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன், கேட்ஜெட்ஸ் டைம் லிமிட் பண்ணிருக்கணும், மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறதையும் பார்த்து சாப்பிடுங்க, என்ன டைம்ல சாப்பிடுறீங்கிறதையும் பார்த்து சாப்பிடணும். சோ எக்ஸ்ட்ராவா இந்த ஹை ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துட்டு ஹை ஃபைபர், புரோட்டீன், நட்ஸ், விட்டமின்ஸ் இது மாதிரி உங்க டயட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கவுச் பொட்டேட்டோவா இல்லாம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இட் கேன் பி யோகா, இட் கேன் பி ஸ்விம்மிங். அடுத்தது டோன்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பேக்கேஜ்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், அப்நார்மலான டைம்ல டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து நீங்களா ஒரு சுய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம கைனகாலஜிஸ்ட் அட்வைஸை எடுத்துக்கோங்க. நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இப்ப பிசிஓங்கிற ப்ராப்ளம் அதிக அளவுல பாக்குறோம். அன்வான்ட் ஹேர், மீச முளைக்கிற மாதிரி, சின்ல ஹேர், ஆக்னி நிறைய வருது, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ஹேர் லாஸ் இருக்கு. இப்படி பல விதமான காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் வரும் பொழுது அவங்க மன உளைச்சலுக்கு, ரொம்ப லோ எஸ்டீமோட இருக்கிற மாதிரி பாக்குறோம். சோ இதுக்கு த்ரெட்டிங் பண்ணலாமா, வேக்சிங் பண்ணலாமா, ஷேவிங் பண்ணலாமா அப்படின்னா இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட எனக்கு பெயின் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்கார் வரக்கூடாது, எனக்கு சேஃபான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சிம்பிளா ஒரு காஃபி பிரேக் டைம்லயே சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்ல இருக்கக்கூடியதை வந்து சிம்பிளா சேஃபா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அவங்க வந்து கம்ஃபர்டபிளா செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ற மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். பிசிஓ அஃபெக்ட்ஸ் ஒன்லி விமன். யூசுவலி நம்ம பிசிஓ லேடிஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேர் இஸ் அ மேல் கவுண்டர் பார்ட் டு இட். அத மேல் பிசிஓ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிசிஓ இருக்கிற விமனுக்கு சொந்தத்துல இருப்பாங்க இல்லையா, கேன் பி சிப்ளிங் இல்ல அங்கிள், பேரண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேம் ஜீன் ஷேர் பண்ணும் பொழுது பாய்ஸுக்கும் பிசிஓ வரலாம். அவங்களுக்கும் இந்த சிவியர் ஆக்னி, பால்ட்னஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது சுகர், பிபி, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கும் தெரியும். PCOS women are always overweight. அப்படி இல்லைங்க. There is a counterpart, lean PCO அப்படின்னு சொல்லுவோம். So அந்த பொண்ணுங்க எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க, அதாவது தின்னா இருப்பாங்க, still they will have PCO. So you cannot generalize PCO எப்பயுமே ஃபேட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. PCOD is 100% curable. இல்லைங்க, there is no complete cure for PCO. PCO ஒரு நோயே இல்லை அப்படிங்கும் பொழுது அதை எங்கிருந்து கியூர் பண்றது? That's a genetic condition. உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்க PCOவை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். PCO இருந்தா கண்டிப்பா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும்.
இது கோழில இருந்து முட்டை வருமா, முட்டையில இருந்து கோழி வருமா ஸ்டோரி தான். ஜெனரலி பிசிஓ இருந்தா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிற டெண்டன்சி இருக்குங்கிறது நிஜம்தான். ஆனா நீங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பிசிஓ எக்ஸாஜரேட் ஆகும், ஃபிளேர் அப் ஆகி அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய வரும் அப்படிங்கறதும் உண்மைதான்.